அருள் அந்த அழைப்புக்குப் பிறகு முழுமையாக சிந்திக்க முடியவில்லை. அந்த குரல், அந்த நேரம், எல்லாம் ஒரே வார்த்தையைச் சொல்லிக் கொண்டிருந்தது. 10.30 அவன் கணினியை மீண்டும் திறந்தான். அந்த மறைக்கப்பட்ட ஆடியோ கோப்பின் மூலத்தை பிடிக்க ஒரு சிக்னல் ட்ரேஸ் செய்தான். திரையில் குறியீடுகள் ஓடியன. ஒவ்வொரு எழுத்தும் ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்தியது போல. சில வினாடிகளில் ஒரு முகவரி தோன்றியது. லோக்கல் டிவைஸ் டிடெக்டட். அவன் நின்று விட்டான். லோக்கல் டிவைஸ், அதென்ன அர்த்தம்? அவனது கண்கள் மெதுவாக இடத்தை நோக்கியது. அவனது வீட்டில், ஹாலின் ஒரு மூலையில் ஒரு சிறிய சாதனம் மின்மினித்தது. அது ஒரு பழைய ஸ்மார்ட் ஸ்பீக்கர். அவன் அதை ஆண்டுகள் முன் வாங்கியிருந்தான், ஆனால் ஒருபோதும் பயன்படுத்தவில்லை. அவன் மெதுவாக அதற்கருகே சென்றான். அதில் ஒரு சிவப்பு விளக்கு ஒளி மின்னியது. அது எப்படி ஆன் ஆனது என்று அவன் மெதுவாக கேட்டான். அதற்குள் அந்த சாதனத்திலிருந்து அவனுடைய குரல் ஒலித்தது. அருளே, நீ அதை நிறுத்த முடியாது. அவன் பின்னால் ஒதுங்கினான். அந்த சாதனம் தானாகவே ப்ளே செய்தது. அந்த மறைக்கப்பட்ட ஆடியோ கோப்பு. அந்த குரல் இப்போது மாற்றம் அடைந்திருந்தது. சுவாதியின் குரலும் அருளின் குரலும் கலந்து ஒரு புதிய ஒலி உருவானது. அது ஒருவித மனிதத்தன்மையற்ற குரல். நீ உண்மையை தேடுறாய், ஆனா உண்மை உன்னுள் தங்கியிருக்குது. அவன் தன் லேப்டாப்பை இணைத்தான். இது யாரோ கட்டுப்பாட்டில் இருக்குது. இதை நிறுத்தணும் என்று அவன் தன்னிடம் பேசினான். அவன் சிஸ்டத்தை அணைக்க முயன்றான். ஆனால் திரையில் ஒரு புதிய செய்தி தோன்றியது. குரலை அணைக்க முடியாது. அது உயிரோடு உள்ளது. அவனது மூச்சு திணறியது. அவன் சாதனத்தின் பின்புறம் திறந்து பார்த்தான். அதில் ஒரு சிறிய சிப், எகோ கார் என்று எழுதப்பட்டிருந்தது. அவன் அதனை வெளியே எடுக்க முயன்றான். அந்த நேரத்தில், சாதனத்தின் ஸ்பீக்கரில் ஒரு சத்தம் ஒலித்தது. ஒரு பெண்ணின் அலறல். அது சுவாதியின் குரல். அவள் கூப்பிட்டாள். அருள். அதைத் தொடாதே. அவன் கையை நிறுத்தினான். அவனது கண்களில் கண்ணீர் தெரிந்தது. சுவாதி, நீ உயிரோடா என்று அவன் கத்தினான். அந்த குரல் மீண்டும் ஒலித்தது. நான் உயிரோடில்லை, அருளே. ஆனா என் குரல் இன்னும் உன்னுடன் இருக்குது. அவன் நின்ற இடத்திலேயே உறைந்தான். அந்த சிப் மெதுவாக ஒளிர்ந்தது. அதில் எழுத்துகள் தோன்றின. வாய்ஸ் டிரான்ஸ்ஃபர் கம்ப்ளீட்டட்.